வணக்க மக்களே, சற்று முன்னாடியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளதாம். சசிகலா ஓபிஎஸ்ஐ ஒருங்கிணைப்பதெல்லாம் வேலைக்கு ஆகாது, வீணாகி போன அஸ்திரம், ரூட் மாறும் செங்கோட்டையன். வாங்க வீடியோவை உண்மையாக்கலாம். அதற்கு தனக்கு ஆதரவாக இருந்த எம்எல்ஏ கூட பண்ணாரி கூட திடீரென எடப்பாடி பக்கம் சாய்ந்து விட்டாராம். இதையெல்லாம் கூட்டி கழித்து அரசியல் கணக்கு போட்டு வருகிறார் செங்கோட்டையன் அவர்கள். அதனைத் தொடர்ந்துதான் திடீரென அண்ணாமலையாரோ துணையே என்ற மனநிலையில் இருப்பதாகவும் கூறப்படுகிறதாம். அதாவது அதிமுகவின் சீனியர் தலைவராகவும் கோபிச்செட்டிப்பாளைய தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக உள்ள செங்கோட்டையன் அவர்கள் திரிசங்கு சொர்க்கத்தில் இருக்கிறார் என்பதும், செங்கோட்டையனுக்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு உடைய உட்கட்சி மோதல்கள் உச்சம் தொட்ட பின்னணியில்தான் பாஜகவுடன் அவருக்கு மறைமுக தொடர்பு இருக்கலாம் என விவாதங்கள் எல்லாம் கிளம்பியுள்ளதாம். அதாவது ஏற்கனவே 2025 மார்ச் மாதம் செங்கோட்டையன் டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்தாக தகவல் எல்லாம் வெளியாகிறது. இந்த நிலையில்தான் பாஜகவுடன் அவரது அரசியல் நகர்வு குறித்து வியூகங்களையும் தூண்டியுள்ளதாம். செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து பிறந்தவர்களை மீண்டும் இணைக்க வேண்டும் என்று கூறிய பின்னணியில் பாஜக ஆதரவு இருக்கலாம் என்று தமிழக காங்கிரஸ் எல்லாம் குற்றம் சாட்டி வந்துள்ளதாம். ஆனால் செங்கோட்டையனோ தன்னை அதிமுகவில் உறுதியான தொண்டனாகவே கூறி வருகிறார். 2024 மே மாதம் பாஜகவின் மாநில தலைவர் பதவியில் வழங்கினால் கூட இணைவார் என்ற செய்திகளெல்லாம் அவர் மறுத்து அதிமுகவிற்கு கண்டிப்பாக நான் விசுவாசமாக இருப்பதாக வலியுறுத்தினார். ஆனால் அவரது தற்போதைய செயல்பாடுகளெல்லாம் முன்பு பாஜக தலைவரின் சந்திப்புகளும் அரசியல் வட்டாரத்தில் விவாதத்தையும் கலைப்புள்ளதாம். அதாவது பிரிந்தவர்களை கண்டிப்பாக ஒன்றிணைக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக 5ஆம் தேதி பேட்டியளித்த செங்கோட்டையன் அவர்கள் மறுநாளே செங்கோட்டையனை அனைத்தும் ஆதரவாளர்களையும் பதவியிலிருந்து நீக்குவதாக அறிவித்தார். அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அன்று நண்பகல் 12 மணிக்கு ஈரோடு மேற்கு மாவட்ட நிர்வாகிகள் 250 பேரை தன்னுடைய தோட்டத்து பங்களாவுக்கு வரவழைத்து பேசியுள்ளார். செங்கோட்டையன் அவர்கள் காலக்கெடு கண்டிப்பாக கொடுக்க தனக்கே செக் வைத்த வீடார் எடப்பாடி பழனிசாமி என்றும், சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ்ஐ நம்பி போகலாம் என்றால் அது வேலைக்கு ஆகாது என்கிற முடிவுக்கு வந்துவிட்டார் செங்கோட்டையன் அவர்கள். கவுண்டர் பாலிடிக்ஸ் நகர்த்த விரும்புகிறாரா சசிகலா? திமுகவிலிருந்து சிக்னல் கிடைக்கவில்லை, பதவியும் இல்லை என்றால் பார்க்க வந்த கூட்டமே இனி வருமா என தெரியாது என புலம்பிக் கொண்டிருக்கிறாராம். அவரது ஆதரவாளர்கள் எல்லாம் தனக்கு ஆதரவாக இருந்த எம்எல்ஏ பண்ணாரி கூட திடீரென எடப்பாடி பக்கம் சாய்ந்து விட்டதாகவும், இதையெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தால் அரசியலில் கணக்கு போட்டு வருகிறார் செங்கோட்டையன். திடீரென அண்ணாமலையார் துணையே என்ற மனநிலையில் இருப்பதாகவும் செய்திகள் வெளிவந்தன. மட்டுமின்றி இப்போதே ஒத்த கருத்துடையவர்கள் இயக்குவது யார்? அண்ணாமலைதான் என்கிறார்கள். என் பதவியை பறித்த உள்ள தூங்க விடமாட்டேன் என சபதம் எடுத்திருக்கிறார் அண்ணாமலை அவர்கள். இபிஎஸ்க்கு எதிராக காய் நகர்த்தி வருவதாகவும் அவர்தான். அதனால தான் ஓபிஎஸ், டிடிவி தினகரன் எல்லோருமே பாஜகவையும் நைனாரையும் பேசிய அண்ணாமலை ரொம்ப நல்லவர் என சட்பிற்கு கொடுத்துள்ளார் டிடிவி. அண்ணாமலையை காய் நகர்த்தி எதற்காக இதற்கு செவி சாய்க்கும் டெல்லி தலைமை? அண்ணாமலைக்கு பொறுத்தவரை இபிஎஸ்ஐ தோற்கடிக்க வேண்டும் என்பதும் உன் விரலை வைத்து உன் கண்ணையே குத்திவிடு என்றுதான் சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி, செங்கோட்டையன் அவர்கள் எல்லாம் தூண்டு விடுகிறார் அண்ணாமலை என்று செய்திகள் வெளிவந்தன. அதனைத் தொடர்ந்தான் நைனாரை விட நான் தான் பதவி, பாஜகவுக்கு பொருத்தமான ஆள் என்பதை டெல்லி தலைமைக்கு உணர்த்த வேண்டும் என ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிக்க பார்க்கிறாரா அண்ணாமலை? உள்குத்துகளெல்லாம் ஏற்கனவே அமித்ஷாவுக்கு பாஸ் பண்ணிவிட்டார் இபிஎஸ் என்கிறார்கள். ஆகவே இனி அண்ணாமலை ஆட்டம் தொடருமா அல்லது டெல்லி